பதினைந்து நிமிடத்தில் நான் என்னுடைய 2 கதைகளையும் முடித்துக் கொள்கிறேன். 2 கதையும் பிரபஞ்சனுடைய கதை தான். எனக்கு இந்த மேடை இன்னுமே நான் அவருடைய நினைவுகள்லேருந்து மீண்டு வர முடியல. ஒரு கதை ஸ்ரீதேவியும் சிக்கன் பிரியாணியும் ஸ்ரீதேவியின் படம்னு ஒரு கதை. இந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு டைட்டிலாக இருந்துச்சு. நான் பிரபஞ்சனுடைய எல்லா டைட்டிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வலி, அடி, பிறகு இந்த மாதிரி நிறைய டைட்டில்ஸ் இருக்கும். இந்த கதை ரொம்ப வித்தியாசமான கதை. இங்கே என் மதிப்புக்குரிய தோழர் பாலபாரதி உட்காந்துருக்காங்க. அவங்க 3 பீரியடாக எம்எல்ஏ வந்திருக்காங்க. ஆனால் நான் சொல்ல போகிற எம்எல்ஏக்களை அல்லது எம்எல்ஏக்கள் சார்ந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. நான் பிரபஞ்சன் என்கிற ஒரு கலைஞன் பார்த்துருக்கேன். என்னென்னா, எக்மோரில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படி கூப்பிடுற தூரத்தில் ஒரு ரூம் எடுத்து ஒரு ஆள் தங்கியிருப்பான். அந்த ஆள் யார் என்ன எல்லாத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன். காலையில் தடதடன்னு வீடு தட்டுற சத்தம் கேட்கணும். அவனுக்கு நைட் அடித்த விஸ்கி நல்லா எதுவுமே கலக்காமல் அப்படியே ராவாக அடிச்சிருப்பான். அதனால் அந்த தலை இடி அப்படியே இருக்கும். இவன் தலையில் தட்டுறானா கதவுல தட்டுறானான்னு நிறைய நேரம் அவனுக்கு புரியாது. ரொம்ப யோசித்து பார்த்தா தான் கதவை தான் தட்டுறான் அப்படின்னு தோணும். அப்புறம் இவன் எழுந்திருப்பான். எழுந்தா லுங்கி அவுந்து விழும். இவன் லுங்கியெல்லாம் அவுத்து எடுத்துக்கின்னு புண்ணுக்கு புண்ணு கல்லுக்கு கல்லுன்னு ஒரு பழமொழிக்குதுன்னு மறுபடியும் நைட் வச்ச கொஞ்சம் மீதி விஸ்கி இருக்கும். அதை எடுத்து காலங்காத்தால கொஞ்சம் போட்டின பிறகு தான் தலைவலி நிற்கும் அவனுக்கு. அது வரலாம் அவன் தட்டினே இருப்பான். இவன் போய் கதவை திறப்பான். தட்டினா பிரபஞ்சன் எழுதுறாரு, 400 மைல் அழுக்கோடு ஒருவன் நின்று கொண்டு இருந்தான்னு எழுதுறாரு. மதுரைக்கு அண்டாண்டிருந்து ஒரு ஆள் வந்துக்கிறான். ராத்திரிலாம் ரயிலில் பயணம் பண்ணி ஒரு அழுக்கு மூட்டை மாதிரி நின்றுக்கிறான். கையில் ஒரு மஞ்சள் பைக்குது. அவன் யாரு அப்படின்னு கேட்குறான். இவன் சொல்கிறான், அண்ணா என்னை ஞாபகம் இல்லையாண்ணே, மண்ணாங்கட்டினே அப்படின்றான். உடனே ஞாபகம் இல்லையே. உடனே அவன் சொல்கிறான், அண்ணே ஞாபகம் இல்லை அண்ணே, அன்றைக்கி அண்ணன் கூட என் தங்கச்சிக்கு ஒரு வேலை கேட்டேன், அண்ணன் கொஞ்சம் பணம் தேர்த்தி எடுத்துன்னு வர சொன்னார், தேர்த்தி எடுத்துன்னு வந்துக்கிறான்னு சொல்லுவான். உடனே இவன், இது 400 மைல் அழுக்குலாம் இல்லை, ஒரு லட்சுமியை மஞ்சா பையில் போட்டு அடைச்சி எடுத்துன்னு வந்துக்கிற என் தெய்வம் அப்படின்னு இவன் நினச்சிக்குவான். நினச்சி அண்ணே உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டின்னு போயிடுவான். உள்ளே கூட்டின்னு போய் ஒரு சேரை காமிச்சு உட்காருங்கன்னு. இவனுக்கு வாழ்க்கையில் சேரில் உட்கார வச்சவன் யாருமே கிடையாது. எல்லாமே கீழே உட்கார்ந்து தான் இவனுக்கு பழக்கம். நானே என்ன உட்காருங்க, உங்களை அண்ணன் ராத்திரி கூட பேசுகின்றார் உங்களை பற்றி அப்படின்னா. இன்னும் அண்ணனுக்கு என்ன அவ்வளோ ஞாபகம் இருக்குதானே அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு, உங்கள் பொண்ணுக்கு தானே ஏதோ வேலைன்னு. இல்லைண்ணே, என் தங்கச்சினே, கஷ்டப்பட்டு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நிலத்தை விற்று கட்டி கொடுத்தோம். 4வது மாதமே புருஷன் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான். வாழாவட்டியாக வீட்டில் இருக்குது. எஸ்எல்சி படிச்சுக்குதுண்ணே, எப்படியாவது ஒரு டீச்சர் ட்ரைனிங்கும் படிச்சுக்குது, ஒரு டீச்சர் வேலை வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னு அவன் இழுப்பான். அட ராத்திரி கூட அண்ணன் உன்னை பற்றி தான்ப்பா பேசினிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபஸ்ட்டு ஒரு நாளை எப்படி ஆரம்பிப்பான்னா, கீழே போனனா ஒரு டீ கடை இருக்கும். உனக்கு ஒரு டீ எனக்கு ஒரு டீ சொல்லிட்டு ஒரு சீட்டு கொடுப்பான். பக்கத்தில் லாண்ட்ரி கடை இருக்கும். அந்த லாண்ட்ரியில் இருக்கிற துணியெல்லாம் வாங்கின்னு வந்துடு அப்படின்னு. இவன் கீழே போய் இவருக்கு ஒரு டீ அவருக்கு ஒரு டீ சொல்லிவிட்டு லாண்ட்ரி கடையிலேருந்து துணியெல்லாம் வாங்கின்னு வருவான். வாங்கிட்டு வந்தோடனே அவசர அவசரமாக இவன் குளிச்சுட்டு ஒரு லட்சுமி கடாட்சமே நம்ம ஹாலில் காத்துனுக்குது அப்படின்னு அவனுக்கு தோணும். அன்றைய நாள் அவனுக்கு அப்படி தான் ஆரம்பிக்கும். இவன் குளித்து முடித்து அப்படியே பலன்னு ஒரு வேட்டி சட்டையோடு வெளியே வருவான். இவனுக்கு தோணும், மண்ணாங்கட்டிக்கு நாமளும் தான் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டுக்கிறோம், இவனுக்கு எவன்டா நெஞ்சு கொடுக்குறான், இது அப்படியே வெள்ளை விளையனுங்கிற தும்பப்பூலாம் இதுகிட்ட அவன் காசு இல்லைல்ல, அதனால் அப்படி தான் வெளுப்பான். எல்லாமே முடிச்சுட்டு அவன் சொல்லுவான், சரி வா கீழே போகலாம் அப்படின்னு. கீழே போயிட்டு காலையிலேயே ஒரு நல்ல டிஃபன் சொல்லிவிட்டு ஒரு டாக்ஸி சொல்லுவான். ஒரு டாக்ஸி சொன்ன உடனே இவனை கூட்டு போய் அவன் ரகசியமாக சொல்லுவான், அண்ணன் போனதாட்டியே எல்லாமே பேசி முடிச்சிட்டேன், எப்படியாவது என் தங்கச்சிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு ஒத்துக்கினாரு, கொஞ்சம் செலவாகும்னு சொன்னார், இருக்கிற இன்னும் அரகாணி நிலத்தையும் விற்றுட்டேன், இந்த பாருங்கள் மஞ்சா பையிலன்னு அப்பாவே அவன் காசை எடுத்து சரசரன்னு காமிப்பான். அப்படி சரசரன்னு அந்த நோட்லாம் இவனுக்கு பயங்கர கிளர்ச்சியாக ஆகிடும். இப்படி ஒரு லட்சுமி கடாட்சத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு, வேணாம் அதை பத்திரமா வச்சுக்கோங்கன்ட்டு ஒரு டாக்ஸிக்காரை கூப்பிட்டு நைட்டு இவருக்கு ஒரு ட்ரெயின் திரும்பி போடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அண்ணன் இப்போ நம்ம எங்கண்ணே போகிறோம், அண்ணனை எப்போ நான் பார்க்கறதுன்னா நேராக சட்டசபைக்கே போகிறோம் அப்படின்னு சட்டசபை குடும்பம். அப்படியே பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஒரு டாக்ஸியில் இவனை பக்கத்து சீட்லேயே அவன் உட்கார வச்சுக்குவான். முன் சீட்டில் ஏற போவான், இல்லை என் பக்கத்துலேயே உட்காரு. ஒரு டாக்ஸியில் முதல் முறையாக சென்னை நகரத்தை பார்த்துனே அவன் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போவான். இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச உடனே அன்றைக்கி தான் அவன்
மனிதர்களில் இத்தனை வெண்மையானவர்கள் இருப்பாங்களான்னு பார்ப்போம். எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையா வேஷ்டி, வெள்ளை வெள்ளையா சட்டை, வெள்ளை வெள்ளையா மனுஷங்க சென்ட் அடித்து அப்படியே அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே புழங்குவாங்க. பல பேர் இவனுக்கு வணக்கம் பண்ணுவாங்க, இவன் பல பேருக்கு வணக்கம் பண்ணுவான். கொஞ்சம் தூரத்தில் நின்று அவன் பல பேர்கிட்ட மண்ணாங்கட்டியை அறிமுகப்படுத்துவான். மண்ணாங்கட்டி அப்படி அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொருத்தரும் முன்னாடியும் முகத்தை ரொம்ப சாந்தமாக வச்சு கண்ணீன் கலங்க அவங்களுக்கு ஒரு வணக்கம் போடுவோம். நம்மளை பற்றி தான் அண்ணன் சொல்கிறாரு, நம்ம தங்கச்சிக்கு தான் வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு ஏதோ சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து பகல் 1 மணிக்கு அண்ணாச்சி வந்துடுவார். அண்ணாச்சிக்கிட்ட சொல்கிறார், அண்ணாச்சி நம்ம மண்ணாங்கட்டி அப்படின்னொடனே, ராத்திரி கூட உன்னை பற்றி தானேப்பா பேசினிருந்தேன், உன் தங்கச்சிக்கு வேலை தானே, நான் பெரியவங்ககிட்ட சொல்லி வச்சுக்கிறேன் அப்படின்வான். சே, உலகத்தில் இந்த அண்ணாச்சி மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை, என் பேர் இவருக்கு ஞாபகம் இருக்குது. ராத்திரி கூட என் தங்கச்சியை பற்றி ஊரில் எத்தனை தங்கச்சிக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளவு தங்கச்சிமார்கள் இருக்கிறாங்க, எல்லா தங்கச்சியும் விட்டுட்டு என் தங்கச்சியை பற்றி அண்ணாச்சி ராத்திரி பேசினிருந்தார்னா இவன் தாண்டா மக்கள் தலைவன் அப்படிலாம் இவன் நினச்சிக்குவான். சொல்லிட்டு இவன் தனியாக அண்ணாச்சி கூட்டு போய் சொல்லுவான், அண்ணாச்சி அந்த அரக்காணி நிலத்தையும் விற்றுட்டேன், இந்த பாருங்க காசு அப்படின்னு மஞ்சா. இவன் சொல்லுவான், சிச்சி மூடு மூடு, அந்த கர்மாந்தத்தை என் கண்ணிலையும் பார்க்கறதில்ல, கையிலையும் தொடறதில்லை, நீ எல்லாத்தையும் செல்வராஜ்கிட்டே கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவான். உடனே இவன் எல்லாத்தையும் மூடி வச்சுக்குவான். வச்சுடனே மதியானம் ஒரு 6 முக்கியமான அந்த வெள்ளை வெளியேர்னு வேஷ்டி போட்டவங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணியை வந்து ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த இடம் வந்து பிரமாதமாக கந்தர்வன் வந்து எழுதியிருப்பார், பிரபஞ்சன் வந்து எழுதியிருப்பார். என்னென்னா இவன் போய் உட்காந்து அந்த சர்வர்கள் எவ்வளவு நாசுக்காக பரிமாறுறாங்க, எவ்வளோ அன்பாக சிரிக்கிறாங்க. பொண்டாட்டி கூட நம்மளுக்கு அப்படிலாம் பரிமாறினதில்லை. எல்லாம் முடியும். 1986 அந்த கதை எழுதப்பட்டுக்குது. அப்போ பில்லு வந்து 986 ரூபா, கிட்டத்தட்ட 1/2 ஏக்கர் நிலமே வாங்கிடலாம் அப்போ அந்த காசுக்கு. ஒரு பில்லை வந்து மொத்தமாக கிழியும். இவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த வெள்ளை வெள்ளையாக வேஷ்டி சட்டை போட்டுனுக்கிறவன் சாப்பிட்டது ஃபுல்லாக நம்ம காசு, நம்ம நிலவித்த காசை மனுஷங்க இவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்களே, சாப்பிட்டோம் அப்படின்பா. எவ்வளோ அப்பாவியாக ஒரு தமிழ் மனம் இது பாருங்க, ஒரு தமிழ்நாட்டினுடைய விவசாயினுடைய மனம், நம்ம காசில் இவங்களாம் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்றாங்களே அப்படின்னு அவனுக்கு தோணும். எல்லாம் முடிஞ்சு நைட்டு எக்மோர் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இவனுக்கு ஒரு டிக்கெட் போட்டிருப்பாங்க. அந்த டிக்கெட்லாம் போட்டு வந்தோடனே இந்த அண்ணாச்சியை பார்த்து அவன் வந்து மொத்த காசையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டுப்பான். அவன் முதல் முறையாக திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு தடால்னு ஒரு காலில் விழுந்துருவான். இந்த அண்ணாச்சி காலில் விழுந்து, அண்ணாச்சி எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி, 3 மாதத்தில் புருஷன் செத்துட்டான், வாழறதா சாவறதான்னு தெரியாத அவ எங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா, எப்படியாவது அவளை நிலநிறுத்த வைக்க வேண்டியது ஒரு அண்ணனா என் கடமை அண்ணாச்சி, எல்லா விஷயமும் உங்கள் கையில் தான் இருக்குது, எப்படியாச்சும் என் தங்கச்சிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க என்று அவன் அழுவான். பிரபஞ்சன் வந்து ரொம்ப நெகட்டிவாக அந்த கதையை முடிக்க மாட்டார். முதல் முறையாக அவர் ஒரே ஒரு வரியில் அந்த கதை இப்படி முடியும். முதல் முறையாக தன் வாழ்க்கையில் அண்ணாச்சி எப்படியாவது அவன் தங்கச்சிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று விரும்பினான் என்று அந்த கதை முடியும். ஒரே நேரத்தில் 2 ரைட்டர்ஸ் இதே மாதிரியான ஒரு கதைகளை எழுதியிருக்காங்க. இதே கதையை கந்தர்வன் எழுதியிருக்காரு. அந்த கதைக்கு பேர் வந்து தினம் ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸ். அந்த தினம் ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் மதுரையிலேருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் புறப்படும் போது ஒருத்தர் யாராவது ஒரு அப்பாவி அங்கேருந்து ஏறுவான். ஆட்டை விற்று மாட்டை விற்று காணியை விற்று ஒருத்தர் ஏறுவான், மஞ்சா பையில காசு எடுத்துன்னு வருவான். இதே மாதிரி எக்மோர் ஸ்டேஷனில் ஒரு அண்ணாச்சி இருப்பான். அவன் கதவை தட்டுவான். தட்டினவுடனே அந்த அண்ணாச்சி உள்ளேருந்து குரல் கொடுப்பாரு, என்ன ஊரே? ராமநாதபுரம், 2 டீ சொல்லு அப்படின்வான். அவனுடைய நாள் வந்து 2 டீலேருந்து ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும். நைட் வந்து அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் புறப்பட போகும்போது இவன் போய் வழி அனுப்ப போவான். கிட்டத்தட்ட 40,000 50,000 அதுக்குள்ளே இவங்ககிட்ட இருந்து இவனுக்கு கை மாறிட்டு இருக்கும். அவ்வளவு தானம் கொடுத்த ஒரு வள்ளலை இவர் வந்து தன்னுடைய கௌரவத்தெல்லாம் பார்க்காம போய் வழி அனுப்புவார். இவன் ட்ரெயின் ஏறும்போது சொல்லுவான், அண்ணாச்சி பார்த்து அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருங்க அண்ணாச்சி என்று சொல்லும்போது, எப்படினாலும் அண்ணாச்சிகிட்ட போனால் காரியம் முடிஞ்சிடும்னு ஒருத்தன் மதுரையில் ட்ரெயின் ஏறியிருப்பான். இன்னொரு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் இன்னொருத்தன் எழுதியிருப்பான். தமிழ்நாட்டினுடைய ஒரு சித்திரத்தை இந்த 2 சமகால எழுத்தாளர்களும் இவ்வளவு பிரமாதமான ஒரு விஷயமாக கொடுத்திருப்பாங்க. பிரபஞ்சனுடைய கதைகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போதுதான் வாழ்க்கை வந்து எவ்வளவு சுவாரஸ்யமானது என்றும் நாம் எவ்வளோ உப்புச்சப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம் நமக்கு தெரியும். நம்மளே இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருப்பீங்க.
தயவு செய்து என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எத்தனை பேர் வீடுகளில் மாடு இருக்குதுன்னு கொஞ்சம் கை தூக்குங்க. எங்கள் வீட்டில் மாடு இருக்குது அப்படின்னு. மொத்தமாக ஒரு 5-6 பேர் வீட்டில் தான் மாடு இருக்குது. ஆமாம், பிரபஞ்சன் வந்து அந்த மாடு இல்லாத வீடு இருக்கிற மனுஷங்க அவர் சொல்கிறார், மனிதர்களுக்காக மட்டும் வீடு கட்டி கொள்ளுகிறார்கள் ஒரு கதையை ஆரம்பிக்கிறார். மனிதர்கள் வாழ்வதற்கு மட்டுமே வீடு கட்டி கொள்ளுகிறார்கள். ஒருவேளை ஒரு மாடு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா அதை எங்கே கட்டுறது அப்படின்னு அவன் ரொம்ப தகைச்சிட்றான். எங்கள் வீட்டுக்கு முதல் ஒரு மாடு வந்தபோது எங்கள் வீட்டில் நடையில் எட்டுமே கட்டிட்டோம். அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீடு மாட்டுக்கு கொட்டாலாம் போட அப்போ அதுக்கப்புறம் தான் யோசிக்க முடியும். வீட்டுக்கு நடையில் போய் கட்டிட்டோம். மொசைத்தரை போட்டிருந்தாலும் கிரைனைட் போட்டிருந்தாலும் மாடு சாணி போடும் தானே பிரபஞ்சன் எழுதுறாரு. மானி சாடு போடும் தானே, சாணி மேல் அது வந்து மூத்திரம் பெய்யும் தானே, ரெண்டும் கலந்துன்றதை பார்த்து அதிகாலையில் இருந்து என் மனைவிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சுன்னு எழுதுறாரு. ஒரு வீட்டுக்குள்ள மாடு வந்தது, அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அது சாணி போட்டிருந்தது, அதுக்கு மேலேயே அது மூத்திரம் போயிருந்தது. இதெல்லாம் ஒரு பழகாத விஷயமாக நமக்கு இருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. அப்போ நாம் வந்து எல்லாவற்றையுமே இழந்திருக்கிறோம். இந்த கதைகளில் மறுபடியும் பிரபஞ்சன் என்ன சொல்ல வருகிறார்னா, நாம் வந்து மாடு கன்றுகளை இழந்து விட்டோம், நிலத்தை இழந்து விட்டோம், பச்சையத்தை இழந்து விட்டோம், மரத்தை இழந்துட்டோம். எல்லாம் போய் செல்ஃபோனில் ஆர்டர் பண்ணி ஒரு பாட்டில் தண்ணி கொடு, ஒரு பாட்டில் சாராயம் கொடு என்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தமிழர்கள் மிக ஒரு சின்ன ஒரு உப்புச்சப்பில்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி போயினே இருக்கும். அதை தான் திரும்பி சொல்கிறார்.